கேளுங்க, நியாயமா கேளுங்க, புடிச்சிட்டு போங்க, நல்லா இருக்கும். ஆமா, விலையை கேளுங்க. கேட்டேன்னா கேட்டுட்டே தான் இருக்கலாம். விலையை கேளுங்க, விலையை கேட்டா தான் தெரியும். அத வாங்கிட்டு போய் 2 மாட்டுக்கு இப்ப 4 மாடு ஆகும். 2ம் கிடரிக்கனா போடு, 4 மாடு ஆயிக்கும். ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. விலையை மட்டும் கேளு, புடிச்சிட்டு போ. ஆமா ஆமா. ஆண்டவனே நான் தான், எங்க ஆண்டவனே அது. அதை படைச்சவனே நான் தானே. சொல்லு, படைச்சவனே நான் தான். இருக்கணும், பாலா சொல்லும்போது கிடரிக்கனா போகும். யூடியூப்ல பார்த்துருந்தோங்க ஐயா. பார்த்துட்டு ஒரு 3 மாசமா பார்த்துட்டு இருந்தோம். ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ மாடு வாங்க அப்படின்ற இதில் வந்தோம். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு 10 மாடு இருக்கு. சரிங்க. சரி, இதை பார்த்தோம், வந்து பிடிச்சது. கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்க. ரெண்டுமே வந்து ஒன்று கருப்பு வெள்ளை, ஒன்று செவலில் வாங்கியிருக்கேன். இந்த பிளான் தான் நான் வாங்கும்போதே வரும்போதும் பிளானு அதே ஹெச்எஃப்ல தான் 2 வாங்குற மாதிரி இருந்தேன். வரும்போது ஹெச்எஃப்ல ஒன்றும் ஜெர்சியில் ஒன்றும் எடுத்துட்டோம். ஹெச்எஃப் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் ஹெச்எஃப்லேயே இன்னொன்று பிடிக்கலையா இல்லாமல் நீங்கள் செவலில் போயிட்டீங்களா? இல்லை, செவலை ஒன்று எடுத்துக்கலாம், இது ஒன்று ஹெச்எஃப். நமக்கு பிடிச்சது அதுதான் பிடிச்சது கொஞ்சம் மனசுக்கு, அதை வாங்கிடுச்சு. ஸோ அது இங்கே வந்தோடனே உங்கள் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. பிளான் சேஞ்ச் ஆகிட்டு அப்படி கருப்பு வெள்ளையில் வாங்கணும்னு நினச்சிட்டு செவலையில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். என்ன மாதிரியான மாடு இருந்துச்சுன்னா? பேட்டர்னுக்காக ஒன்று இதுவும் மாடு பிடிச்சிருக்கு, நல்லா நமக்கு பிடிச்சிருக்கு. கலரும் பிடிச்சி, மாடும் பிடிச்சிருக்கு. இது ஹெச்எஃப்லேயும் ஒன்று மிக்சிங்க்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பிடிச்சி வாங்கியிருக்கு சார். சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் 10 மாடு வச்சுருக்கீங்க இல்லையா? 10 மாடு இருக்கும்போது என்னதான் இவங்க சொல்லியிருந்தாலும் உங்கள் மதிப்புக்கு ரெண்டும் எவ்வளோ கறக்கணும்? என்னோட கணக்கு 35 தான் டார்கெட் ஐயா. 2 சேர்த்து 2 நேரமும் அவ்வளோதான் 35. அவங்க 40 சொன்னாங்க, 35 டார்கெட். நம்ம அதுக்கு மேலே வந்தால் அதோட இது நம்ம கொடுக்குற தீனியில் தான். ரெண்டுமே நல்ல நல்ல குவாலிட்டியாக எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து மாட்டை பற்றி இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? இங்கே வந்து மாடு பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, ப்ளஸ் வந்து செலெக்ஷன்லாம் எப்படி இருக்குங்க மாடுங்க? செலெக்ஷன்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா நம்ம வர கஸ்டமர் வந்து வந்துட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லையா. ஓகே. ரேட்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சா, இல்லை அதிகமாக சொல்லி கம்மி பண்ணாங்களா, என்ன எப்படி இருந்துச்சுங்க ரேட்லாம்? ரேட் வந்து நார்மல் வாய்ஸ் தான் சார். ஒன்றும் கம்மி பண்ணணும், நார்மல் ரேட் தான், அவ்வளோதான்.